இன்னைக்கு நாம் தேவனுடைய வார்த்தை வசனத்தை தியானம் செய்ய வேண்டும். உங்கள் கவனங்கள் எல்லாம் 31ஆம் சங்கீதம் 12வது வாக்கியத்திற்கு நேராக திருப்பப்படட்டும். 31ஆம் சங்கீதத்திலே 12வது வாக்கியத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் நான் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போலானேன். உடைந்த பாத்திரத்தை போலானேன். செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் நான் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போல நான் மாறிவிட்டேன் என்று சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வாக்கியம் நீங்கள் பலமுறை வாசித்திருக்கிறீர்கள், தியானம் செய்திருக்கிறீர்கள். ஆயினும் தேவனுடைய ஆவியானவர் கொடுத்த சில வேத வார்த்தைகளை, உங்கள் இருதயத்திற்கு அவசியமான சில தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆவிக்குள்ளாக சரணடைந்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வாக்கியம் விரக்தி அடைந்த ஒரு மனுஷன் எழுதியதாக நாம் இதை வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ளலாம். மகிழ்ச்சி உள்ள ஒரு மனிதன் அல்ல, நிறைவு பெற்ற ஒரு மனிதன் அல்ல, தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் சம்பூரணமாய் இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு மனிதன் அல்ல. வாழ்க்கையிலே அடிமேல் அடிகளை தான் வாங்கிக் கொண்டு வேதனைகளுக்கு மேல் வேதனையை அனுபவித்துக் கொண்டு இந்த உலகத்தில் எல்லாராலும் மறக்கப்பட்டபடியினாலே, மனுஷன் எல்லாம் தன்னை மறுத்ததினாலே விரக்தி நிமித்தமாய் இந்த மனுஷன் சொல்கிறார், ஐயா, எல்லா மனுஷனாலும் நான் செத்தவனை போல மறக்கப்பட்டிருக்கிறேன், உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன் என்று சொல்லி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிற எல்லா மனுஷனுடைய வாழ்க்கை நிலையையும் நீங்கள் கேட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால், தங்கள் இருதயங்களில் பல ஆதங்கங்களோடு இந்த வார்த்தைகளை பேசிக் கொள்வார்கள். இந்நிலையிலே தங்கள் வார்த்தைகள் சொல்லப்படாவிட்டாலும், ஐயா, இந்த உலகத்தில் வாழவே பிடிக்கலையா, இந்த உலகத்தில் அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு பெரிய வேதனைகள் இருக்கிறது, அவ்வளவு பெரிய சஞ்சலங்கள் இருக்கிறது, ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், வாழ்றதை விட செத்து போயிடலாம் என்று அநேக மனிதனுடைய இருதயம் சொல்வதை, வாயார சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். தங்கள் காலத்தின் நிறைவேறுதல் வருவதற்கு முன்பாக, தங்கள் பூரண ஆயுசு வருவதற்கு முன்பாக இந்த உலகத்தை விட்டு வாழ்க்கையை முடித்துவிட வேண்டும், உலகத்தில் வாழ்வது பிடிக்கவில்லை, எதற்கையா அந்த உலகத்து வாழ்க்கை என்று சொல்லி சஞ்சலப்படுவார் அநேகர் உண்டு. அவர்கள் தங்கள் இருதயமாற சொல்லுகிற வார்த்தை, இந்த உலகத்தில் ஐயா, செத்த மனுஷனை போல யாருக்கும் வேண்டாதவனாக, உதவாதவனாக, மறக்கப்பட்டவனாக, உடைஞ்ச பாத்திரம் போல தள்ளப்பட்டவனாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா என்று பல நிலைகளிலும் கேட்கிற பல புறஜாதியார் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, புறஜாதியார் மட்டுமல்ல, ஆவிக்குரிய சமர்த்தி பெற்றவர்களும் கூட பல நேரங்களில் தங்கள் இதயங்களில் சொல்வது உண்டு, தங்கள் வாயார கண்ணீரோடு சொல்வது உண்டு, ஐயா, நானோ என் வாழ்க்கையிலே செத்தவனை போல எல்லாராலும் நான் மறக்கப்பட்டிருக்கிறேன், என் வாழ்க்கையோ ஒரு உடைந்த பாத்திரத்தை போல ஆயிற்று என்று சொல்லி கதறுகிறவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். இந்த வார்த்தையை விரக்தியோடு சொன்ன மனிதனை குறித்து வேத புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, இந்த மனிதன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, சங்கீதக்காரனாகிய தாவீது என்பதை குறித்து நாம் அறிவோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்த மெச்சமான சில மேன்மைகளை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த அநேகர் தங்கள் வாழ்க்கையில் என்ன நினைக்கிறார்கள் என்றால், கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்வது ஏதோ பட்டுமத்தையிலே படுத்து தூங்குகிற சுபிட்சமான ஒரு வாழ்க்கை என்று நினைக்கிறார்கள். எதற்கும் பஞ்சம் இராது, குறைச்சல் இராது, தாட்சி இராது, இகழ்ச்சி இராது, எல்லா புகழ்ச்சியாயிருக்கும், மகிழ்ச்சியே மகுடமாயிருக்கும் என்று சொல்லி எண்ணி பார்க்கிற பல பேர் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்வது ஒரு ரோஜா மலரை போல இருக்கிறது. முள்ளுகளுக்குள்ளே ஒரு ரோஜா மலர் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை நீ அறிய வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, முள்ளுகளுக்குள் ஒரு லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே தான் கிறிஸ்தவத்தின் மேன்மையை அனுபவித்த கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய என்னுடைய வாழ்வாய் இருக்கிறது என்பதை நீ நிச்சயமாய் அறிந்திருக்க வேண்டும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள்.
இன்னைக்கு அநேகர் சுபிட்சமாய் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கொண்டாடிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளை இல்லை. பல நேரங்களிலும் கஷ்டங்களும் பாடுகளும் சிரமங்களும் நம்மை குறுக்கிடத்தான் செய்கிறது. இயேசு தன்னுடைய அன்பர்களாகிய நமக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னார். இந்த வாழ்க்கை என்று சொல்வது சிலுவையை சுமக்கிற வாழ்க்கை. ஆனால் இது ஒரு சுவாரஸ்யமான வாழ்க்கை. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இது சிலுவையை சுமக்கிற வாழ்க்கை. ஆனால் இது ஒரு சிங்காரமான வாழ்க்கை. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. இங்கே எல்லாராலும் மறக்கப்பட்டேன், செத்தவனை போலானேன், உடைந்த பாத்திரம் என்று சொல்லுகிற இந்த மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த மனுஷன் உங்களைப் போல் என்னைப் போல் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு கட்டுப்பாடு வைத்திருந்த மனிதன் அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஓர நிலையிலே வாழ்ந்த மனிதன் அல்ல. நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது 34ஆம் சங்கீதம் 1ஆம் வாக்கியத்திலே, நான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று தன் இருதயமாற பாடி மகிழ்ந்த மனுஷன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நீங்களும் நானும் ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன், ஏகரத்தியானது சக்கராதிபதி, ஒருவரும் சேரக்கூடாத ஒளி வாசமாயிருக்கிற தெய்வம், சாவாமை உள்ளவர், வானமனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன சத்திய நித்திய தெய்வத்தை நம்பி வாழ்ந்த மனுஷன். அந்த தெய்வத்தை நம்பினவன் மட்டுமல்ல, அவரை 24 மணி நேரமும் நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி எக்காலத்திலும் என் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பே, ஸ்தோத்திர பலியிடுகிறவர் என்னை மகிமைப்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தெய்வத்தை மகிமைப்படுத்தி வாழ்ந்த ஒரு மனிதன் எப்பொழுதும் என் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பார். அது நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி வாழ்வானாலும் சரி சாவாயிருந்தாலும் சரி கர்த்தரை எப்பொழுதும் மகிமைப்படுத்துகிற மனுஷன். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கர்த்தரை மகிமைப்படுத்தத்தான் செய்கிறோம். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். எப்பொழுது தெரியுமா? ஆண்டவரே, நீர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டபடியினால் உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, நான் கேட்டதெல்லாம் நீ கொடுத்ததனால உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நான் விரும்புறதெல்லாம் என் வாழ்க்கையில வந்ததனால உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இல்லாவிட்டால் ஸ்தோத்திரம் இல்லை, துதியும் இல்லை, ஆராதனையும் இல்லை, கர்த்தரை மகிமைப்படுத்துதலும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, அதுல்லாம் குகையிலே தானும் தன்னவர்களும் சேர்ந்து ஐயா பயந்து நடுங்கி போய் என்ன செய்வது, வேறு அப்பக்கம் இப்பக்கம் திரும்ப முடியாது என்று அதுல்லாம் குகைக்குள்ளே இருக்கிற நேரத்திலே குகைக்குள் தன் வாழ்வானாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதில் சோர்ந்து போகக்கூடாது என்று சொல்லி தளர்ந்து போகக்கூடாது என்று கர்த்தரை இருதயமாற எக்காலத்திலும் துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் என்று கர்த்தரை ஸ்தோத்தரித்த மனிதன். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. கர்த்தருடைய பாதத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதற்கு பழகிக்கொள். ஆமென் சொல்லுங்கள். கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. ஏதோ ஒரு தலைவலி வந்த உடனே விசுவாசத்தை மறந்துடாது, ஸ்தோத்திரத்தை விட்டுடாது. ஐயா, ஏதோ சில காய்ச்சல்கள் தன் சரீரத்தில் சிறு சிறு வியாதிகள் என்று வருகிறவர்கள் வந்தாலே ஸ்தோத்திரத்தின் மேன்மையை இழந்து போய் விடுகிறாய். கர்த்தரை மகிமைப்படுத்துவதிலே பின்தங்கி போடுகிறாய். தேவனுடைய பிள்ளையே, ஆபகுக் தீர்க்கதரிசி 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறபடி 17ஆம் வாக்கியத்திலே, அத்திமரம் துளிவிடாமல் போனால், ஐயா ஒலிவ மரத்திலே பலன் இல்லாமல் போனால், ஐயா உன் தொழுவத்திலே ஆடுகள் மந்தைகள் முதலாய் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன், களி கூறுவே, என் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் என்று நீ சொல்ல வேண்டும். நன்மை செய்தால் மட்டுமல்ல, அற்புதங்கள் நடந்தால் மட்டுமல்ல, என் ஆண்டவராகிய தெய்வம் ஐயா அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன், அவரை ஸ்தோத்தரிப்பேன். 7 மடங்கு நெருப்பு மூட்டப்பட்ட ஐயா இந்த அக்கினி சூளையாயிருந்தாலும் பரவாயில்லை, அவர் என்னை விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்லை, நான் என் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் என்று கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இன்னைக்கு உலகத்துல கிறிஸ்தவ சமுதாயம் எல்லாம் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? ஆண்டவரே, கஷ்டமில்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி ஒரு ஜெபம் நீ செய்யாத. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுப்பாங்களா?
தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு பலர் தங்கள் வாழ்க்கையில் எண்ணிக்கொள்வது என்னவென்றால், எப்படியாகிலும் பிரச்சனை இல்லாத ஒரு ஆவிக்குரிய நிலை நமக்கு வர வேண்டும். தேவனுடைய பிள்ளையே, வேத வசனம் நிறைவேற வேண்டும் என்ற ஆசை உனக்குள் இருந்தால், வேத வசனத்தின் நிறைவேறுதல் நிச்சயம் என்று உன் இருதயத்தின் நம்பிக்கை இருந்தால், இனிமேல் ஒரு சுகமான காலம், ஒரு சுபிட்ச காலம், ஒரு சந்தோஷ காலம் என்பது நம்முடைய கண்களுக்கு முன்னே இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயோ கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயோ இனிமேல் சுகமான ஒரு பயணம் என்று சொல்வது இல்லை. தேவனுடைய பிள்ளையே, அக்கினி சூளைகளை நீ கடந்துத்தான் ஆக வேண்டும். ஐயா, சிங்க குகைகளை நீ சந்தித்துத்தான் ஆக வேண்டும். சிங்க கபிகளை நீ சந்தித்துத்தான் ஆக வேண்டும். இவைகளெல்லாம் உன் வாழ்க்கையை குறுக்கிட்டாலும் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பே. அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் இல்லாமல் போனாலும், ஒலிவ மரத்திலே பலன் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன் அப்படி சொல்றவங்க எல்லாம் கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அத்திமரம் துளிவிடாமல் போனாலே, திராட்சை செடி பலன் இல்லாமல் போனாலே, மகிழ்ந்திடுவே என் கர்த்தருக்குள், களி கூறுவே என் தேவனுக்குள், ரட்சிப்பின் தேவனுக்குள். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. போனாலே, வயல்களில் காரியம் இல்லாமல் போனாலே, மகிழ்ந்திடுவே கர்த்தருக்குள், களி கூறுவே என் தேவனுக்குள், ரட்சிப்பேலுயா. ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கை இருந்தா எல்லாரும் கையை கட்டுங்க பார்க்கலாம். மந்தையிலே ஆடுகள் இல்லாமல் போனாலே, தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலே, மகிழ்ந்திடுவே என் கர்த்தருக்குள், களி கூறுவே என் தேவனுக்குள், ரட்சிப்பின் தேவனுக்குள். ஆமென், அல்லேலூயா. சொல்லு, ஆமென், ஆமென், அல்லேலூயா, கைகளை உயர்த்துவது சத்தமான அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டு கையை தூக்கி மொத்தமா. அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. அத்திமரம் துளிர்விடாவிட்டால் எனக்கு என்ன? அத்திமரம் என்றால் என்ன என்று உனக்கு தெரியுமா? 128ஆம் சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கம்பீரமா சொல்லுங்க. அத்திமரம் என்று சொன்னால் ஒரு குடும்பத்தினுடைய தலைவனை குறித்து பேசுகிறது, ஒரு புருஷனை பத்தி பேசுது. ஐயா, அத்திமரத்திலே கனி இல்லாம போனா, அத்திமரத்திலே ஆசீர்வாதம் இல்லாம போனா, புருஷன் இருக்கிறான் ஐயா, புருஷனை கொண்ட 5 காசுக்கு பயன் இல்லை என்றாலும் நான் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லுகிற எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? சொல்லுவியா? கையை தட்டுவியா? ஸ்தோத்திரம் பண்ணுவியா? புருஷன் இருக்கா, ஒரு கன்றாவி புருஷன். இவெல்லாம் ஒரு புருஷனா? குடிகாரையா,
ஏயா இருக்கானே தெரியலையா, 5 காசு வீட்டுக்கு கொடுக்க மாட்டான், உழைக்காதவன், பிரயோஜனம் இல்லாதவன். எதுக்கு பாஸ்டர் 7 பானை நிறைய சாப்பிடுவான் ஐயா, 5 காசு கூட கொடுக்க மாட்டாயா? அப்படிப்பட்ட ஒரு புருஷன், ஒரு எரும மாடு மாதிரி ஒருத்தனை எதுக்கு யா குடும்பத்துல அப்படின்னு சொல்லி நீ சங்கடப்படல. தெரிஞ்சிருந்தா பாட மாட்ட. நீ அத்திமரம் துளி விடாமல் போனாலும், இரண்டாவது திராட்சை செடியிலே பலன் இல்லாமல் போனாலும், என்னாலும் பாஸ்டர் நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். கொஞ்சம் கைத்தட்டு. திராட்சை செடி பலன் இல்லாமல் போனால் என்ன? திராட்சை செடி நான் என்னன்னு தெரியுமா? 128 சங்கீதத்துல உன் மனைவி உன் வீட்டோரங்களிலே திராட்சை செடியும் கொடியுமா இருக்கலாம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கிறேன், ராகேல மாதிரி பிடிச்ச அழகான சுந்தரமான மனைவி இருக்கட்டும். ஆமென். ஆனா ராகேல் இருந்து 20 வருஷமா 5 காசுக்கு பிரயோஜனம் இல்லாதவளா இருந்தால், இந்த எலும்புருக்கி ஆண்டவர் எதுக்கு என் வாழ்க்கையில கொடுத்தாரோ அப்படின்னு சொல்லி தலைவேற கை வச்சு அடிச்சடிச்சு நீ அழுதுருக்கல்ல. திராட்சை செடி இவதான்னு தெரிஞ்சிருந்தா இந்த பாட்டை நீ பாடி இருக்க மாட்டேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. போய் தெரியாத்தனமாவா நீ கல்யாணம் பண்ண? டவுரி வேற, கேட்டா பெந்தேகோசைக்காரன் வேற. கையை தூக்கி அல்லேலூயா சொல்லு. பெந்தேகோசைன்றதுக்கெல்லாம் குறைச்சல் இல்லை. ஆனா கல்யாணம் பேசும்போது முத நம்ம ஜாதி தானா? கல்யாணம் பேசும்போது அடுத்தது ஐயா கொடுக்கிறது என்ன கொடுப்பாங்க? போட மாட்டாங்க, ஆனா கெட்டுக்கிட்டா கொடுப்பாங்களா? பார்த்துத்தான் கல்யாணம் பண்ண, கேட்டுத்தான் கல்யாணம் பண்ண, போய் நெட்டை குட்டையுமா பார்த்துத்தானே கல்யாணம் பண்ண. தெரியாதனமா பண்ணேன்னு சொல்லாத, தெரிஞ்சுதான் பண்ண. ராகேல ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணி இருக்கிற. 20 வருஷமா இந்த மனைவியிலே பிரயோஜனம் இல்லை. இந்த மனைவி சோத்திரம் பண்ண மாட்டா, ஜெபிக்க மாட்டா, குடும்பத்துல சமைக்க மாட்டா, ஐயா பிள்ளைகளை பார்க்க மாட்டா, வீட்டுல யார் வந்தா திரும்பி பார்க்க மாட்டா, சொந்த சொக்கார வந்தா ஒரு இடியாப்பமா இட்லியை வச்சு கொடுக்க மாட்டா, கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கூட. ஆமா அப்படித்தானே இல்லையா? இப்படி ஒரு மனைவி இருந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் என்று சொல்லுகிற என் பொன்னான சகோதரர்களே, எல்லாரும் கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா மனைவி இருந்தா உருப்படியா இருக்கணும், குணசாலியான ஸ்திரியா இருக்கணும், வீட்டுக்கு பிரயோஜனமான மனைவியா இருக்கணும் எல்லாரும் ஆசைப்படுறியே. ஆமா, கர்த்தர் மனைவி ஆசீர்வதிச்சு தருவாராக. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. தேவனுடைய பிள்ளை, ஒருவேளை குடும்பத்துல எலும்புருக்கியா வேண்டாத மனைவியா இருந்தா கூட கர்த்தர் இன்றைக்கு உன் மனைவியை, உன் புருஷனை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர்கள் இருதயத்தை கர்த்தர் மாற்றி, வாழ்க்கையை மாற்றி, உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமான புருஷனாய் மனைவியாய் கர்த்தர் மாற்றி தருவாராக. நான் சொல்றேன், அர்த்தம் புரியாம பாடக்கூடாதுன்னு சொல்றேன். ஆமேன் சொல்லுங்க. மூன்றாவது, ஒலிவ மரத்தில் பலன் இல்லாமல் போனால் என்ன? உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகள். பிள்ளைகள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இல்லையே இல்லையே எத்தனை வருஷமா ஜெபம், காத்திருந்து ஜெபிச்சோம். 15 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் ஒரு சாமுவேலை போல, ஆனா சாமுவேல் இல்ல, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சாமுவேல மாதிரி, ஈசாக்க மாதிரி ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பேரை பார்த்தா மோசஸ், பேரை பார்த்தா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஆனா பேருக்கு இவருக்கு சம்பந்தமே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அப்படி ஒரு பிள்ளை, இப்படி ஒரு பிள்ளையா இருந்துச்சுன்னு சொன்னா, ஐயா இந்த பிள்ளை ஆண்டவர் தந்ததுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவீர் என்று எத்தனை பெற்றோர்கள் ஸ்தோத்திரம் செய்வீர்கள்? உருப்படாத பிள்ளையா, சினிமா பார்க்கிற பிள்ளையா, 24 மணி நேரமும் நெட்டுக்குள்ளே இருக்கிற பிள்ளையா, 24 மணி நேரமும் ஊதாரி பிள்ளையா, லூக்கா 15 எழுதப்பட்ட இளையகுமாரர் மாதிரி சில பிள்ளையா இருந்துச்சுன்னு சொன்னா நீ சந்தோஷப்படுவியா? நீ சந்தோஷப்பட மாட்ட. ஐயோ ஏன்தான் பெத்தன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுற பல பேர் இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி பிள்ளைகள் இருந்தால் நீ இந்த பாடலை மனதார பாட இயலாது, அர்த்தம் தெரியாம பாடாத. அப்படி ஒரு பிள்ளை உன் குடும்பத்திலே ரட்சிப்பில்லாதவனாய், சமாதானத்தை கெடுக்கிறவனாய், உன் வீட்டுக்கு வேதனையானவனாய் இருக்கிறார் என்றால் இன்று எழுதி வச்சுக்கோ. அதே பிள்ளைய கர்த்தர் வீட்டிலே தீர்க்கதரிசியா மாற்றி தருவார். அபிஷேகம் பண்ண
கைவிடப்பட்ட ஊழியக்காரனை மாற்றி தருவார். உன் வீட்டுல வாலிப பிள்ளை சொன்னா கேட்காத பிள்ளை நினைச்சு பிள்ளையால வேதனைப்படுறேன்னு சொன்னா கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறார், அதே பிள்ளையை உன் வீட்டுக்கு ஆசீர்வாதமான மகுடமாய் கர்த்தர் மாற்றி தருவார். சமர்த்தி உள்ள அற்புத புதல்வனாய், அற்புத செல்வமாய், அற்புத மகளாய் கர்த்தர் குடும்பத்துக்கு உன் பிள்ளையை மாற்றி தருவார். இப்படி வாழ்க்கையிலே சிரமங்களும் கஷ்டங்களும் இருந்தால் இந்த சூழ்நிலையிலும் நீ கர்த்தரை ஸ்தோத்திரிக்க முடியுமோ? இவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், இவ்வளவு பிரச்சனைகளும் குடும்பத்தில் இருந்தாலும் நீ கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. நான் சொல்றேன், 38ஆம் சங்கீதத்துல 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை படிச்சு பாருங்க. இந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? தன் சரீரத்தில் இல்லாத வியாதியே கிடையாது. அவ்வளவு வியாதி, அவ்வளவு வேதனை. சொல்ல போனா என்ன, தன் சரீரம் எல்லாம் புண்களால் நிரம்பி நாற்றம் எடுக்கிறது. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? ஏன் ஆண்டவரே இப்படி ஒரு வாழ்க்கை என்று சொல்லி கதறினான். தேவனுடைய சமூகத்திலே அழுதான், புலம்பினான். நோவு பெற்றவன், துயரம் பெற்றவன், தன் சரீரத்திலே தன் வேதனையை தாங்க முடியாம ஐயோ சகிக்க கூடாத கஷ்டம் என்று கதறினவன். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி என் வாயிலே இருக்கும் என்று 24 மணி நேரமும் தன் வியாதி நேரத்திலும் தன் கஷ்ட நேரத்திலும் வேதம் சொல்லுகிறது. மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான் இருந்தது. ஆனாலும் கர்த்தரை துதித்த மனிதன். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. கர்த்தரை ஸ்தோத்திரித்த மனிதன், கர்த்தரை இருதயமாற புகழ்ச்சியோடு தன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து தன் கஷ்டத்திலும் பாடுகளிலும் துயரத்திலும் வேதனைப்பட்ட நேரத்திலும் கர்த்தரை துதித்தவன், கர்த்தரை மகிமைப்படுத்தினவன், கர்த்தரை ஸ்தோத்திரித்தவன். வேதம் சொல்கிற 58ஆம் சங்கீதத்தில், என் அலைச்சல்களை என் கர்த்தர் அறிந்திருக்கிறேன். 20 இடத்துல வீடு இல்லாம அலைஞ்ச மனுஷன், வீடு இல்ல, கஷ்டம், வாழ்றதுக்கு வீடு வசதி இல்லாதவன், வீடு வசதி இல்லைன்னு சொல்லி வாழ்க்கையில் விரக்தி அடையாது. தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிறவர் நம்முடைய கர்த்தராகிய தேவன். 2019 தீர்க்க தரிசனம் உனக்கு சொல்றேன், உனக்கு அந்த சொந்த வீடை தருவார், சொந்த வாகனத்தை ஆண்டவர் தருவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ கண்ணீர் விட்டு அழு, நீ தெய்வ சமூகத்தில் புலம்பி அழு. தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் என் கர்த்தராகிய தேவன் ஏற்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. பல கோடிகள் இருந்தாலும் சரியா ஒரு வீடு கட்ட முடியாத எத்தனை மனுஷன் இருக்கான் தெரியுமா? ஆமென் சொல்லுங்க. வீட பாரு, சொத்து இருக்கும், சுகம் இருக்கும், ஊர்ல கேட்டா பெரிய பேர் இருக்கும், ஆனா உருப்படியா ஒரு நல்ல வீட்டுல வாழ மாட்டான். இருக்கிற ஓட்டு வீடையே பூசி பூசி அதுல ஓலக்கீத்து வச்சு அணைச்சுக்கிட்டு அப்படியே வாழ்க்கை நடத்துக்கிற கஞ்ச பிசினாரிங்க எத்தனையோ பேர் இருக்கானுங்க. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடு. ஆண்டவர் சொல்றா, உனக்கு ஓட்ட ஓடிசல் வீடு அல்ல, உன் வீடு ஆண்டவர் ஆசீர்வதிச்சு, கர்த்தராகிய தேவன் சபிக்கப்பட்ட இடத்தை சிக்கலாக ஆசீர்வதிச்சு அதை ராஜாக்களின் பிறப்பிடமாய் மாற்றி வீடு இல்லாத உனக்கு பச்சுப்பாவிய வீட்டை கர்த்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் வீட கொடுப்பார். வீட கொடுப்பாரா? வீட கொடுப்பாரா? 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 எப்படி கொடுப்பார்? அவர் இன்ஜினியரா என்ன? அவர் கொத்தனாரா என்ன? அவர் கொடுப்பாரா? கொடுப்பார். இயேசு நாமத்திலே கிடைத்தது என்று சொல்லு. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இவ்வளவு சக்தியாத சொல்றேன்னு சொன்னா, தனிமையானவர்களுக்கு வீட்டை உருவாக்கி கொடுக்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய தெய்வம். ஆமென், ஆமென். இந்த உலகத்துல முதல் அற்புதமான ஒரு இன்ஜினியர் உண்டுன்னு சொன்னா நம்முடைய கர்த்தராகிய தெய்வம். முதல் கான்ட்ராக்டர் உண்டுன்னு சொன்னா நம்முடைய கர்த்தராகிய தெய்வம். கொத்தனார்னா நம்முடைய கர்த்தராகிய தெய்வம். தச்சனார்னா நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுதான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பலையா? உலகத்தில் எல்லாவற்றையும் படைச்சிட்டு ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? மனிதனை தன் சொந்த சாயலில் உருவாக்கினார். இந்த மனுஷன் மர நிழலில் இருக்க கூடாது, ஐயா மழை பெஞ்சா இலைகளுக்குள் இருக்க கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் கொத்தனார் இல்லாத காலத்துல, தச்சனார் இல்லாத காலத்துல ஆண்டவராகி கர்த்தரே ஆதாமுக்கும் தன் குடும்பத்துக்கும் ஒரு வீடை கட்டி கொடுத்தார். கொடுத்தாரா? கொடுத்தாரா? தலையாடுறத பார்த்தா கொடுத்தாரோ இல்லையோ ஒரு பிடியும் இல்ல பாஸ்டர்னு சொன்ன மாதிரி இருக்கு.
கொடுத்தாரா? ஆதாமும் ஏவாளும் இந்த உலகத்தில் அவர்களுக்கு 2 பிள்ளைகள், காயீனையும் ஆபேலையும் ஆண்டவர் கொடுத்தார். ஐயா சகோதரன் ஆபேல் காணிக்கைய ஆண்டவர் அங்கீகரிச்சார். கோபத்துல அவனை கொன்னுட்டான். வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் சொன்னார், காயினே உன்னை 7 படி சுமந்து நான் சொல்றேன், நீ செஞ்ச பாவம். வேத அழகா சொல்லுதில்ல, நீ செஞ்ச பாவம் உன் வீட்டு வாசற்படியிலே படுத்திருக்கும், அதனை ஏறும் பொழுதும் இறங்கும் பொழுதும் உன்னை தீண்டும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல உற்சாகமான கைத்தட்டு பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுங்கள். நீ செய்த பாவம் உன் வீட்டு வாசற்படியில படுத்திருக்கும். நான் சொல்றேன், 4 பேர் இருந்த இந்த உலகத்துல வேற யாது கொத்தனாருங்க, யாது தச்சனாருங்க? என் கர்த்தராகிய தெய்வமே கொத்தனாரா, தச்சனாரா, இன்ஜினியரா, கான்ட்ராக்டரா இறங்கி வந்து ஒரு அழகான வீட்டை கட்டி கொடுத்து அந்த குடும்பத்தை வாழ வச்சாருன்னு சொன்னா, இன்னைக்கும் கர்த்தரை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தரை விசுவாசித்துக் கொண்டே இரு. கர்த்தருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் உனக்கு உண்டாகுமானா கர்த்தர் உனக்கு வீட்டை கட்டி தருவார். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. நமக்கு வீடை கட்டிக்கிட்டு ஆண்டவரே உங்க வீடுன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் உனக்கு வீடை கட்டுவார். எப்ப தெரியுமா? எப்ப தெரியுமா? தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. ஆமென் சொல்லுங்க. முதல்ல தேவனுடைய வீட்டை குறிச்ச சிந்தை உனக்கு வரணும். ஆமென் சொல்லுங்க. தாவீதுக்கு தேவனுடைய வீடு என்றால் அவ்வளவு வைராக்கியம். கர்த்தருடைய வீடு, கர்த்தருடைய வீடு அழகா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. வீட்டு அழகா ப்ளூவும் எல்லோவும் ரெட்டும் போட்டு 7 லைனை போட்டு வீட கட்டுற, ஆனா உன் கோயில்ல இன்னும் ஓட்ட ஒடிச ஒழுக்கெல்லாம் தீரல. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடு. ஐயா, தேவனுடைய வீடு அழகா இருக்கணும். பிஞ்சது, தொலைஞ்சது, கிழிஞ்சது இதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுக்கிட்டு புதுசு புதுசா கர்த்தருக்கு போடு. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடு. உன் வீடு ஆண்டவர் புதுசு புதுசா மாத்தி தருவார். ஆமென். 27 வருஷத்துக்கு முன்னாடி உட்கார்ந்த பாய் வரைக்கும் நேசமணி பொன்னையா வாங்கி கொடுத்த பாய் இன்னும் இருக்குது. பாயை மாத்தக்கூடாது. மாத்தனா பொன்னையா வீட்டுக்காரன் வரமாட்டான். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடு. அட பொன்னையா, சின்னையா, நீ வந்தா என்ன, வராம போனா என்ன? கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. தேவனுடைய வீடு அழகா இருக்கணும். பிஞ்ச பாயை தூக்கி போடு. பிஞ்சு போன லைட்டை தூக்கி போடு. பிஞ்சு போன ட்ரம்ம கிழிச்சு போன தூக்கி போடு. போட்டுக்கிட்டு கர்த்தருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் உன்னை பட்சிக்குமானால் கர்த்தர் உனக்கு ஒரு அழகான வீட்டை கட்டுவார். ஆமென். கர்த்தருடைய வீடு அந்த மாதிரி நினைச்சனா, தேவனுடைய பிள்ளையை கர்த்தருடைய வீட்டை குறித்த மகிமையை சிந்தித்து பார்த்தா என்றால் ஆண்டவர் வீடு அழகா இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கெல்லாம் அழகா இருக்கோம் தெரியுமா? ஆமென் சொல்லுங்க. எங்க டீமை பத்தி எங்களோட பல பேர் கேட்டிருக்காங்க. இவ்வளவு கண்ணியமா ஆண்டவர்களை வச்சிருக்காரு. காரணம் என்ன என்று கேட்டால், எங்க திருச்சபையை வந்து பாருங்க. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. அழகா, ஆசீர்வாதமா, மகிமையா. ஒரு பல்பு ஃபியூஸ் ஆச்சுனா கூட ஐயா என் பேர் எழுதின பல்புன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. 1000 பல்பா வாங்கி கொடுப்பாங்க. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடு. ஐயா, தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் உனக்கு வந்துச்சுன்னு சொன்னா கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். கையை தூக்கி அல்லேலூயா சொல்லு. அலஞ்ச மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு வீடை கட்டி கொடுத்தார். தெய்வத்தின் வீடை பெற்ற மனுஷன் அலைந்த நாட்களிலும் கர்த்தரை ஸ்தோத்தரித்தார். தன் வாழ்க்கையில பஞ்சம், பசி, பட்டினி, நாபாலிடத்தில் போய் சாப்பாடு கேட்டு வாங்கக்கூடிய பஞ்சம் தன் வாழ்க்கையில் வந்தது. ஆனாலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதை விட்டுவிடவில்லை. ஆமென் சொல்லுங்க. சங்கீதத்தில் 55:17 படிச்சீங்கன்னு சொன்னா, அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே கர்த்தரை நோக்கி ஜெபிப்பவன் நீ ஜெபிச்சா. ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் மேல் கிருபையாயிருப்பார். ஜெபிக்கிறவனுக்காக தேவனுடைய சமூகத்திலிருந்து அவருடைய கண்கள் ஐயா தேவனுடைய மனுஷனாகிய உன்னை நோக்கி பார்க்கிறது என்று வேதம் சொல்கிறது. நீ உன்னுடைய மூளையால் சாதிக்க முடியாததெல்லாம் இந்த முழங்காலால சாதிச்சிடலாம். ஜெபத்துல சாதிச்சிடலாம். நீ ஜெபிக்கணும். அந்தி சந்தி மத்தியான வேளை. ஒரு நேரம் சாப்பிட்டா அவன் யோகி, 2 நேரம் சாப்பிட்டா அவன் போகி, 3 நேரம் சாப்பிட்டா அவன் ரோகி, 4 நேரம் சாப்பிட்டா அவன் துரோகி. ஆமென் சொல்லுங்க. சாப்பாடு மாத்திரம் 3 முறை நடக்குது. ஆனா ஜெபம் மட்டும்
ஒரு நேரம் உருப்படியான ஜெபம் இல்லை. இது என்ன செய்யணும்? அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் எல்லாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சிரு. ஆமென் சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அது மட்டுமல்ல, 122ஆம் சங்கீதத்தில் அவன் கர்த்தரை ஆராதிக்கிறவன். தேவனுடைய சபையில போனா ஆராதிப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிப்பவன். தேவாலயத்துக்கு எது போற? ஊமையா இருக்கவா போற? வாயை திறந்து பாடணும். நீ மரித்தவர்கள் மௌனத்தில் கர்த்தரை துதியார்கள். உயிரோடு இருக்கிற நாமோ கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஆராதனை. சபைக்கு போனா யார் ஆராதனை நடத்தினா கழுத பேசட்டுமே. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சிலருக்கெல்லாம் ஆவி அபிஷேகம் வரும், ஆராதனை வரும். எப்ப தெரியுமா? வல்லமை நிறைஞ்ச தீர்க்கதரிசி பேரை சொல்லி மகனே மகளே நாசமா போவேண்டு சொல்லக்கூடிய ஒரு ஆள் வந்தா அண்ணா பாஷை அபிஷேகம் கிருபை வல்லமை ஒரே அபிஷேகம் வல்லமை தான். ஆமென் சொல்லுங்க. தீர்க்கதரிசி வந்தா என்ன, தீர்க்கதரிசி இல்லாதவன் வந்தா என்ன, கழுத பேசினாலும் நீ கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். எப்படி? பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ஆராதிப்பே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ஆராதிப்பே. ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே. ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே. ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. தூதர்களோடு ஆராதிப்பே, பலியோடு ஆராதிப்பே. தூதர்களோடு ஆராதிப்பே, பலியோடு ஆராதிப்பே. ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே. ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே. ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. கைகளை உயர்த்தி சத்தமாய் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன். கோயிலுக்கு போறது பிரச்சனை உண்டாக போகாது, ஆராதிக்க போ. குண்டடி கோல சொல்ல போகாது, ஆராதிக்க போ. ஐயா பையனுக்கு பொண்ணு பார்க்க போகாது, ஆராதிக்க போ. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுது. ஆமென் சொல்லு. கையை தட்டி. கர்த்தரை பற்றிய பயம் இல்லாததுனால, தெய்வ சமூகத்தை பற்றிய நடுக்கம் இல்லாததுனால நீ தெய்வ சமூகத்தை துச்சமா நினைச்சிருக்க. அது உன்னையும் உன் சந்ததியையும் விட்டு விட்டு விலகாது. தெய்வ சமூகத்தை துச்சமா நினைக்காத. பயத்தோடு நடுக்கத்தோடு பரிசுத்த அலங்காரத்துடனே பயத்துடனே நடுக்கத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரில் களிக்கூறு, கர்த்தரில் மகிழ்ச்சியாயிரு. தெய்வ சமூகத்தில் ஆராதனை செய். கர்த்தருடைய சமூகத்துக்கு போனா யாரோ பாடட்டும், யாரோ பிரசங்கம் பண்ணட்டுங்க. கையை தட்டு, அந்நிய பாஷையில பேசு, அபிஷேகத்தில் நிரம்பு, ஆவியில நிரம்பு. ஐயா அது 1000 பேர் இருந்தா தான் எழுப்புதல் என்றல்ல, 10 பேர் இருந்தாலும் கர்த்தர் உனக்குள் தந்திருக்கிற அபிஷேக வல்லமையோடு கூட கர்த்தருக்குள் ஆராதித்துப்பார். ஆராதனை நிமித்தம் விடுதலை உண்டு. பவுலும் சீலாவும் ஆராதித்தார்கள். வெண்கல சங்கிலிகளும் இரும்பு தாழ்பால்களும் உடைந்து தெரித்தது. அற்புதம் நடந்தது. ஆராதிக்கிற மனுஷன், தெய்வத்தின் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். அப்போஸ்தலர் நீங்கள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் படிச்சா தெய்வத்துக்கு இருதயத்துக்கு பிடிச்ச மனுஷன் தாவீது. இந்த தாவீதினுடைய வாழ்க்கையிலே, இந்த தாவீது வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளைகளை ஒரு விரக்தியின் சமயம் வந்தது. ஐயோ நான் செத்தவனை போல் எல்லாராலும் மறக்கப்பட்டேன், எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போலானே, செத்தவனை போல. செத்தவனுடைய நிலை என்ன என்று தான் உணர்ந்தெழுதுகிறான். ஒரு மனுஷன் செத்து போனா செத்தவனை மறப்பார்கள். செத்து போன மனுஷன், ஒரு மனுஷன் செத்து போனா இத ஒரு 5 மாசம் அழுவாங்களா, ஒரு 10 மாசம் அழுவாங்களா, இல்ல முதல் ஆண்டு வர வரைக்கும் அழுவார்களா? அதற்கு பின் எவ்வளவு பெரிய கோடி மாடியை வச்சிருந்தவர் சரிதான்,
அவனை மறந்து போவார்கள். எல்லாராலும் மறக்கப்பட்டேன், செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டாய். ஜெபிக்கிற நீ, துதிக்கிற நீ, ஆராதிக்கிற நீ, கர்த்தரை சேவிக்கிற நீ, கர்த்தரை பற்றிய நம்பிக்கை உள்ள நீ தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கிறாய். உன் பிராண சிநேகிதர்களும் உன்னை மறந்தார்கள். பிறப்பு எவ்வளவு முக்கியமோ அதே போல முக்கிய இறப்பு. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. பிள்ளை பிறந்துச்சுன்னா, ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னு சொன்னா, டேய் தங்கராச ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்காண்டா அப்படி சொல்லுவாங்க. பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா, டேய் வீடெல்லாம் பொண்ணாண்டா பொம்பளை பிள்ளை பிறந்துச்சானா சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஆமா, பிறப்பன்னைக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம். இதே காரியத்தை இறப்புலையும் சொல்லணும். இறந்து போற அன்னைக்கு, டேய் எவ்வளவு நல்ல மனுஷன், இந்த மனுஷன் 10 வருஷம் கூட இருந்திருந்தான்னு சொன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு செத்து போற நேரத்திலையும் சொல்லணுங்க. ஆனா சண்டாள பாவி போனானே போனானே, இவனால பட்ட நரக பாடு இருக்கு. ஒரு வீட்டுக்கு போறதுக்கு ஒரு லிங்க்ஸ் வழிய கேட்ட பிறகு கூட, பைபிள் எடுத்து கோயிலுக்கு போய் கூட ஒரு லிங்க்ஸ் வழிய கொடுக்கலையே, இவெல்லாம் இருந்து எதுக்கியா? கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடு அப்படின்ட்டு நீ சாகர நேரம் சொல்லக்கூடாது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஐயா வழிய கேட்டேன், வழிய கொடுத்தேன், எல்லக்கெல்ல புடுங்கி நாட்டி அதுக்கு வேற சண்டை போட்டா. ஐயா இவெல்லாம் எதுக்கியா? உலகத்துல 38 வருஷமா சிவில் கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கா. ஐயா இவெல்லாம் எதுக்கியா உலகத்துல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் இப்படி பாக்குறீங்க? நீ செத்து போற அன்னைக்கும், செத்து போற அன்னைக்கு ஐயோ என்ன பரிசுத்த, என்ன பக்தி, என்ன பக்தி. செத்து போன உடனே பாஸ்டர் அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். கர்த்தருக்குள் எங்களுக்கு வேற வழி இல்லையே. அதனால போய் அருமையான இந்த சகோதரர் என்ன சாதிச்சாரு? இவன் மகா கிருமி, விஷக்கிருமி. அல்லேலூயா சொல்லுங்க. வேற வழி இல்லாம அதுல போய் நின்னுட்டு இவர் கர்த்தருக்குள் மரித்தார். கர்த்தருக்குள்ளே மரித்தார். ஐயா அநியாயமும் அக்கிரமும் செஞ்சு குடிச்சு குடல் வச்சு செத்தான். சொல்ல முடியுமா? நானு அவ்வளவு துன்மார்க்க விபச்சார அசுத்தம் செஞ்சுக்கிட்டு அடுத்த வீட வாழ விடாம, அடுத்தவன் சொத்தை எப்படியாவது விலைக்கு வாங்கணும்னு சொல்லி அவனை இருக்க விடாம கிளப்பி விட்டு கிண்டி விட்டு இதெல்லாம் செய்கிற பொல்லாதவன். ஆமென் சொல்லுங்க. பேலியாளின் மகன் வழி இல்லாம போய் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். கடைசியாக பார்க்க வேண்டியவர்கள் எல்லாம் பாருங்கள். இவனை எதுக்கியா பார்த்து மனுஷ முகத்தை பார்ப்பாடா? ஹல்லேலூயா. இவனை எதுக்கியா பார்க்கணும்? ஆனா பார்க்க வேண்டியெல்லாம் பாருங்க. பார்த்துட்டு ஒரு அழகான பாடல். சமய ரதத்தில் சொர்க்க யாத்ரா செய்யும்போ என் சுதேசம் காண்பதீனோ பத்தப்பட்டோடிடுங்கோ. சமய ரதத்தில் சொர்க்க யாத்ரா செய்யும்போ என் சுதேசம் காண்பதீனோ பத்தப்பட்டோடிடுங்கோ. துன்மார்க்கன் செத்து போனால் பட்டணம் களிகூரும், நீதிமான் மரித்தால் ஜனங்கள் துயரப்படுவார்கள். துன்மார்க்கன் செத்தாயா அப்படின்னு சொல்லுவாங்க. நீதிமான் மரித்தால் ஐயோ இந்த நீதிமான் 10 வருஷம் கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே என்று உலகமே சொல்லும். ஐயா நம்முடைய இறப்பிலும் உனக்கு சாட்சி இருக்க வேண்டும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நல்ல கையை தட்டி. எவ்வளவு பெரிய பரிசுத்தவான்கள் வந்து அடக்காராதனை நடத்தினாலும் அது பிரயோஜனம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, என்னமா இருந்தாலும் சரி, செத்து போன 10 நாள்ல 8வது நாள் 3ஆம் நாள் 21ஆம் நாள் அப்படி கஞ்சி கறியை விட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு வச்சு அதுக்கப்புறம் போனது பாவி போனானே கட்டில் ஒளிஞ்சே ஐயா அப்படின்னு சந்தோஷப்பட்டு சரியா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சோத்திர கூட்டத்தை வச்சு, ஒரு அந்நியவாச கூட்டத்தை வச்சு, ஒரு அபிஷேகத்தை கூட்டம் எல்லாராலும் மறக்கப்பட்டே. ஒரு மனுஷன் செத்தவனை போல் மறக்கப்பட்டவன். இரண்டாவதாக ஒரு மனுஷன் செத்து போனான்னு சொன்னா அவனிடத்தில் எதையும் யாரும் எதிர்பார்க்க மாட்டார்கள். கையை தூக்குற அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம்.
ஐயா, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எல்லாராலும் மறக்கப்பட்டதை போல இருக்கிறது. செத்தவனை எல்லாரும் மறந்தது போல என் வாழ்க்கையை மறந்தார்கள். அன்னைக்கு ஒரு காலத்தில் எல்லாம் இருந்துச்சியா, அன்னைக்கு எல்லாரும் என்னை எதிர்பார்த்தார்கள். இன்னைக்கு யாரும் என்னிடத்தில் நன்மையை எதிர்பார்ப்பார் ஒருவரும் இல்லையே. என்னை கேட்பார் எவரும் இல்லையே, என்னை விசாரிப்பார் எவரும் இல்லையே. தன் வாழ்க்கையில் செத்து போனவரை போல என் வாழ்க்கை சகலமும் மனுஷனால் வெறுக்கப்பட்டு தூரமாக்கப்பட்டு விட்டது. சிந்திப்பார் இல்லை, யோசிப்பார் இல்லை என்ற நிலைக்கு உள்ளானே. அது மட்டுமல்ல, சொல்றாரு, நான் உடைந்து போன பாத்திரம். மரித்தவனின் அதே கதிதான் உடைஞ்ச பாத்திரத்துக்கும். பாத்திரம் கீழே போட்டு உடைஞ்சு போச்சா, அந்த பாத்திரத்தை எடுத்து ஒதுக்கி போடுவார்கள். அதை மறந்து விடுவார்கள். அதை சிந்திக்க மாட்டார்கள், அதை யோசிக்க மாட்டார்கள். அது எவ்வளவு பெரிய அழகு பீங்கானா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஃப்ளவர்ஸ் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கலர்ஸ் இருந்தாலும் சரி, அது உடைஞ்சு போச்சுனா தூக்கி போட்டுருவான்ல ஐயா, ஓரம் கட்டிடுவான்ல, குப்பையில போட்டுருவான்ல. இது மாதிரி வாழ்க்கையிலே எல்லாராலும் செத்தவனை போல் மறக்கப்பட்டு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, எல்லாராலும் உடைந்து போன பாத்திரத்தை போல் நொறுக்கப்பட்டு இன்றைக்கு அநேகரால் மறக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டு நிற்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பண்டிகையின் கடைசி நாளிலே கர்த்தராகிய தேவன் உனக்கு சொல்லுகிறார், நீ உடைந்தாயோ உன்னை நான் உருவாக்க போகிறேன். நீ மரித்தாயோ நான் உன்னை மீண்டும் உயிர் பெற்று எழும்ப பண்ண போகிறேன். மரித்த உன்னை நீ மரித்தாய் என்று சொல்லி எல்லா மனுஷனும் சொல்வது போல நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. பெற்ற தாயின் பாலகரை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நிச்சயமா சொல்றேன், நான் உனக்கு ஜீவனை தந்து விழுந்து போன தாவீது கூடாரம் எடுப்பித்து கட்டப்படுவது போல் ஐயா, வேரற்று போன மரம் உனக்கு வேர் பற்றி பூ பூத்து காய் காய்க்கும்படி கர்த்தராகிய தெய்வம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல கர்த்தராகிய தெய்வம் உன்னை மாற்றி உன்னை கர்த்தர் துளிர்விடச் செய்வார். மீண்டும் துளிர்ப்பாய், மீண்டும் நீ வளர்வாய், மீண்டும் நீ ஜெயிப்பாய், மீண்டும் கர்த்தரால் ஜீவன் பெறுவாய். கையை தூக்குற அல்லேலூயா சொல்லுங்க. செத்தவனை போல் எல்லாராலும் மறக்கப்பட்டே. அப்படி வேத புஸ்தகத்துல ஒரு மனுஷன் இருக்கிறான், யோசேப்பு என்ற ஒரு மனுஷன். பைபிள் சொல்லுகிறது, தன் சகோதரர்கள் அவனை தூக்கி வீசினார்கள் தண்ணீரற்ற கிணறிலே, மீதியானவர்களுக்கு வித்து போட்டார்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 37ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, யோசேப்பை தன் இருதயத்துக்கு பிடித்த, தன் இருதயத்துக்கு நேசமுள்ள தகப்பனும் மறந்து விட்டார். இது நேச பிள்ளையுடைய வஸ்திரம் அல்லவோ, அவனை காட்டு மிருகங்கள் கொன்று விட்டது என்று சொல்லி அதோட தன் பிள்ளையை மறந்துட்டான். அதுக்கப்புறம் என்ன நேசம் இருந்தா என்ன, என்ன பாசம் இருந்தா என்ன இந்த உலகத்துல? தேவனுடைய பிள்ளைகளை கொஞ்ச நாள் தான், பெற்ற தாயா இருந்தாலும் சரி, தகப்பனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கட்டிய மனைவியா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, உனக்காக எனக்காக அழுவார்கள், கெஞ்சுவார்கள், கேட்பார்கள். அதுக்கப்புறம் மறந்து விடுவார்கள். அதுக்கப்புறம் எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு யாராவது ஒருத்தர் சொன்னாதான் நினைச்சு பார்ப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா நீ உன் வாழ்க்கையில உடைஞ்சாலும் சரி, உருக்குலைஞ்சாலும் சரி, நீ மரிச்சவனை போல மாறினாலும் சரி, ஐயா உன் சரீரம் எல்லாம் அழுகி நாட்டம் எடுத்தாலும் சரி, உன் மேல பாச நேசம் வச்சிருக்கிற ஒரே ஒரு செல்ல தகப்பன், அவர் நம்முடைய கர்த்தராகிய தேவன் மட்டுமே. ஒரு செல்லமான தாய் என்று சொன்னார், அவர் நம்முடைய கர்த்தராகிய தேவன் மட்டுமே. ஒரு அற்புதமான துணையாளர் ஒருவர் உண்டு என்றால் அவர் நம்முடைய கர்த்தராகிய தேவன் மட்டுமே. கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லு. பெற்ற தாயும் தந்தையும் ஆண்டவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் தந்தையும் ஆண்டவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அடித்து பரிசுத்த ஜீவியமே, ஆனந்தமானந்தமே அந்த பகலில் பாடிடுவே. இயேசுவே என்ற நான் உயிரே, இயேசுவே என்ற நான் உயிரே. கரங்களை தட்டி கடைசி வரை ஜீசஸ், ஹalleluya. நன்றி.
எந்த சிருஷ்டிகரே இந்த வாலிப நாட்களிலே எந்த சிருஷ்டிகரே இந்த வாலிப நாட்களிலே வெறுத்திட அழித்தீரே பரிசுத்த ஆனந்தமே அந்த பகலில் பாடிடுவே இயேசுவே என்ற நாருயிரே இயேசுவே என்ற நாருயிரே இயேசுவே என்ற நாருயிரே நல்ல கையை தட்டி எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நாமத்தை போற்றிடுவே எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை அந்த நாமத்தை போற்றிடுவே போலொரு தேவனை அறிந்திடு உயிருள்ள தெய்வமே உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திடு நிரந்த தெய்வமே அந்த பகலில் பாடிடுவே இயேசுவே என்ற நாருயிரே இயேசுவே என்ற நாருயிரே இயேசுவே நாருயிரே இயேசுவே என்ற நாருயிரே இயேசுவே நாருயிரே பொங்கலில் பெருவேதுகளோ பரமாஸ்தியில் நல்லவோ பொங்கலில் பெருவேதுகளோ இயேசுவே போதும் எனக்கு உயிரே அந்த பகலில் பாடிடுவே இயேசுவே 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 தாயும் தந்தையும் ஆண்டவரே மற்றும் எல்லாம் துணிரே தாயும் தந்தையும் ஆண்டவரே மற்றும் எல்லாம் துணிரே வானம் பூமியும் யாவுமே மாறிடும் இரும் வராதவரே அந்த பகலில் பாடிடுவே இயேசுவே என்ற நாருயிரே இயேசுவே என்ற நாருயிரே இயேசுவே என்ற நாருயிரே அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை அப்பான்னு கூப்பிடுவே அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை அம்மான்னு கூப்பிடுவே கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மாண்டு சொல்லனோ தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பாண்டு சொல்லனோ என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மாண்டு சொல்லனோ என்ன ஆற்றுவதும் பேச்சுவதும் பார்த்தா அப்பாண்டு சொல்லனோ கரங்களை தட்டி எல்லாரும் தலைக்கு மேல கையை தூக்குங்க பார்க்கலாம் கண்ணீரை துடைச்சத பார்த்தா அம்மாண்டு சொல்லனோ கண்ணீரை துடைச்சத பார்த்தா அம்மாண்டு சொல்லனோ விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா அப்பாண்டு சொல்லனோ என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா
சொல்லணும். உங்க இரக்கத்தை ஒரு கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உம்ம அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா, உம்ம அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, அம்மான்னு கூப்பிடவா, உம்ம டடின்னு கூப்பிடத்தான் ஆசை, டடின்னு கூப்பிடவா, உம்ம மம்மின்னு கூப்பிடத்தான் ஆசை, மம்மின்னு கூப்பிடவா, உம்ம அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா. எங்கோ நானே என்னையும் அறியாமல் அலைந்தேன், என்னை தேடி வந்தீர், என்ன நெஞ்சார முத்தங்களை கொடுத்து இளலாய் மாறிவிட்டீர். கரங்களை தட்டி உலகத்தில் இருக்கிற தகப்பனுடைய மறந்து போவான், தாயும் உன்னை மறந்து போவார்கள். அழகும் மேன்மையும் நிறைந்த யோசேப்பை தன் தகப்பனும் மறந்து போனான். ஆண்டாண்டுகளுக்கு பிற்பாடு தன் சகோதரர்கள் ஐயா பஞ்சத்திற்கு விடை காணும்படி எகிப்துக்கு போனார்கள். அங்கே போய் தன் சகோதரனை கண்டார்கள். தன் சகோதரன் அறியாதிருந்தும் யோசேப்பு சொன்னான், ஐயா நீங்கள் என்னை விற்று போட்டீர்கள், நீங்கள் மறந்து போன சகோதரன் நானே, கவலைப்படாத, ஜீவ ரட்சணைக்காக கர்த்தர் என்னை அனுப்பி வச்சாருன்னு சொன்னான். உங்க அப்பாட்ட போய் சொல்லு, என் அப்பாட்ட சொல்லு, நீ சொல்லு யோசேப்பு உயிரோடு இருக்கிறா, யோசேப்பு ஆசீர்வதிச்சிருக்கிறார், யோசேப்பு நல்லா இருக்கா, யோசேப்பு ஆண்டவர் உயர்த்தி இருக்காருன்னு போய் சொல்லு. பைபிள் சொல்லுகிறது, அப்படி தன் தகப்பனிடத்திலே போய், அப்பா வருஷங்களுக்கு முன்னே உம்மை விட்டு காணாம போன, மரிச்சு போனான்னு சொன்ன, எல்லாராலும் மறக்கப்பட்ட யோசேப்பு எகிப்திலே இருக்கிறார், அவன் அங்கே இருக்கிறான் என்று சொன்ன உடனே தன் தகப்பனுடைய ஆவி துளிர்த்தது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. தேவனுடைய பிள்ளையே, எல்லாரும் யோசேப்பு மரித்தான் என்று எண்ணினாலும் தேவனுடைய பிள்ளையை யோசேப்பு மரிக்கவில்லை. மரித்தவனை போல் செத்தவனை போல் எண்ணப்பட்டான், உடைந்த பாத்திரத்தை போல் சொல்லப்பட்டான். ஆனால் அவன் மரிக்கல, அவன் உடையல. எல்லாரும் அவனை மறந்து போன நிலை என்றாலும், அச்சூழ்நிலை என்றாலும், தேவனுடைய பிள்ளையே கர்த்தராகிய தேவன் யோசேப்போடு கூடவே இருந்தார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. பைபிள் சொல்லுகிறது, தன்னோடு இருந்தவர்கள் எல்லாரும் தன்னை மறந்து போனாலும் கர்த்தராகிய தேவன் யோசேப்பை மறக்கவில்லை. கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செத்தவரை போல எல்லாரும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன் என்று சொல்லுகிறேன். உன் வாழ்க்கையை என் கர்த்தராகிய தெய்வம் அதே குடும்பத்துக்கு முன்னாடி, அதே ஜனத்துக்கு முன்னாடி, அதே சபைக்கு முன்னாடி கர்த்தராகிய தெய்வம் உன்னை உயர்த்தி உன் கழுத்துக்கு சரப்பணியும் உன் கைகளுக்கு முத்திரை மோதிரத்தை ஆண்டவர் கொடுத்து தேசத்தில் கர்த்தரை உயர்த்தி எகிப்தின் சம்பாத்தியத்தை சபையராகிய நெடிய ஆட்களின் வர்த்த கலாபத்தையும் கர்த்தர் உனக்கு தருவார். இப்படி ஒருத்தர் இருந்தான்றதை நாங்கள் மறந்துட்டா அப்படின்னு சொன்ன குடும்பத்துல கர்த்தர் உன்னை பஞ்சம் தீர்க்கிற தானிய கிடங்காக வைப்பா. உன்னை மறந்து விட்டோம் ஐயா, நீ வீட்டுல பிள்ளை கிடையாதுடா அப்படின்னு சொன்ன வீட்டுல ஆண்டவர் சொல்றாரு, நீ கடன் கொடுக்கிறவனா கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார், கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். சபையில ஊழியத்துல ஊழியக்காரங்க வரைக்கும் உன்னை மறந்தார்களா? நீ கவலைப்படாதே, கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருந்தால் நிச்சயமாய் 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 மரித்து போனவனை போல் எண்ணப்படுகிற உன்னை, உடைஞ்சு போன உன்னை நான் மீண்டும், நான் குயவன் அல்லவா, நான் குயவன் அல்லவா, உன்னை வளைந்து உன்னை உருவாக்கி மீண்டும் உன்னை உருவாக்கி சாதிகளுக்கு உன்னை வெளிச்சமாய் வைப்பேன், யோசேப்பை போல வைப்பேன், யோசேப்பை போல உன்னை ஜீவ ரட்சணைக்கு காரணகர்த்தாவாக வைப்பேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். இரண்டாவது ஒரு மனுஷன் வேத புஸ்தகத்தில் இருக்கிறார், மேபிபோசேத் என்று சொல்லுகிற ஒரு மனுஷன். தேவனுடைய பிள்ளைகளே, மேபிபோசேத் என்ற ஒரு மனுஷன் இருக்கிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவர் சொன்னார், நான் ஒரு செத்த நாய் ஐயா, எல்லாராலும் செத்தவனை போல் எண்ணப்பட்டவன். ஏன்
தாவீது ராஜ்யபாரத்துக்கு வந்திருக்கிறார். சவுலின் குடும்பத்தில் எவனாகிலும் மீண்டிருக்கிறானோ கர்த்தர் அபிஷேகம் பண்ணின தாவீதே, காலம் வருகிறது, கர்த்தராகிய தெய்வம் உன்னை சிங்காசனத்தில் கொண்டு வருவார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடு. மறந்தவெல்லாம் மறக்கட்டும். ஏ தேவனுடைய பிள்ளையே, தாவீதை யாரும் நினைச்சே பார்க்கல. ஆனா கர்த்தராகிய தெய்வ தாவீதை ராஜ்யபாரத்துக்கு கொண்டு வந்தார். ராஜ்யபாரத்திலே அமர்ந்திருந்த தாவீது சுத்தி சுத்தி பார்த்தா, என் வாழ்க்கையில் அவ்வளவு கேடு செஞ்ச சவுலின் குடும்பத்தில் எவனாகிலும் மிச்சம் மீதி இருக்கிறானா அப்படின்னு பார்த்தா, அப்பதான் தாவீதின் வேலைக்காரன் வந்து சொன்னா, ஐயா சவுலின் குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கா ஐயா. அவ யாருன்னு சொன்னா, 2 காலும் முடமான மேபிபோசேத்து ஒருத்தர் இருக்கா ஐயா என்று சொன்ன உடனே வேலைக்காரர்கள் எண்ணினார்கள், தாவீதிடத்தில் என்ன உத்தரவு வரப்போகிறதோ, என்ன சொல்ல போகிறானோ என்று பயந்து போனார்கள். ஏனென்றால் தாவீதிற்கு அங்கவீனம் உள்ளவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லை. காரணம், கோட்டையை பிடிக்க போகும்பொழுது தடையாளிகளாய் நின்றவர்கள். தேவனுடைய பிள்ளைகளை வேத புஸ்தகம் கூட சொல்லுது, ஐயா தேவ சமூகத்தில் கூட சேரலாகாது என்று. தேவனுடைய பிள்ளையே, அப்படிப்பட்ட மேபிபோசேத் வேதம் சொல்கிறது சவுலின் குடும்பத்தான் மிச்சம் மீதியாயிருக்கிறார். தேடி கண்டுபிடித்து தாவீதினிடத்திலே கொண்டு வந்தார்கள். மேபிபோசேத் நினைச்சா ஏற்கனவே செத்துதான் இருக்கு, எல்லாம் முடிஞ்சு வாழ்க்கையில செத்து போயிருக்கு. ராஜாக்கு முன்ன போனா பட்டை எடுத்து எடுத்து ஒரே வெட்டாளனை வெட்டி கொன்றுவாண்டு பயந்து நடுங்கி போய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவன் யோனத்தானின் நிமித்தம், கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, அதாங்க வார்த்தை, யோனத்தானின் நிமித்தம் சவுலின் குடும்பத்தில் நான் இரக்கம் செய்ய வேண்டிய எவனாகிலும் இருக்கிறானோ. தேவ பிள்ளையே, யோனத்தான் என்றால் சவுலுடைய குமாரன், தாவீதுடைய இதயத்துக்கு பிடிச்சவன், சிநேகிதன். தன் சிநேகிதனின் நிமித்தம் யாரையாகிலும் சவுலின் குடும்பத்தில் இரக்கம் பாராட்ட வேண்டியது உண்டோ? அப்பொழுதுதான் ஒரே ஒருவன், ஐயா அவன் பலசாலி இல்ல, திறமசாலி இல்ல, அவன் வாழ்க்கையிலேயே செத்து போனவன். அவனே சொல்றான், செத்த நாயின்றான், என் வாழ்க்கையே எப்படி இருக்குன்றான், உதவாதவன் சொல்றான். என்ன செய்வதற்கு ராஜா சொன்னான், நீ ஒன்று செய், யோனத்தானின் நிமித்தம், யோனத்தானின் நிமித்தம், யோனத்தானின் நிமித்தம் அவனை என் ராஜாங்கத்துக்கு முன்னே கொண்டு வா. ஹல்லேலூயா. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, யோனத்தான் என்று சொன்னால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உண்மையா சொல்ல போனா எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒரு செத்த நாயை போன்ற மேபிபோசேத் நீ. ராஜாங்கத்துள்ள இடம் இல்லை, ரட்சிப்புக்கு இடம் இல்லை, மீட்புக்கு இடம் இல்லை, ஆசீர்வாதத்துக்கு இடம் இல்லை, சுகத்துக்கு இடம் இல்லை, கிருபைக்கு இடம் இல்லை, அபிஷேகத்துக்கு இடம் இல்லை. ஆனாலும் யோனத்தானின் நிமித்தம், கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் 2 காலும் முடமான மேபிபோசேத்திற்கு இரக்கம் உண்டாயிற்று, தயவு உண்டாயிற்று. வேதம் சொல்கிறது, தாவீது சொன்னான், நான் சொல்றேன், அவன் சாகிற காலம் வரைக்கும் அவன் என்னோடு பந்தியிலே அவன் அசனம் பண்ணுவான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. அது பெரிய மேன்மை என்ன தெரியுமா? மேபிபோசேத்துக்கு 2 காலும் எடுத்து சரியா நடக்க முடியாது. ஆனா தாவீது யோனத்தானின் நிமித்தம் இரக்கம் பாராட்டிய உடனே போஜன பந்தியில, ஐயா டைனிங் டேபிள்ல உட்கார வச்சாங்க மேபிபோசேத்தை. நல்ல கோட்டு சூட்லாம் போட்டு, ராஜாங்கத்தில் இருக்கிறவ சும்மா இருப்பானா? ராஜாங்க வஸ்திரம் எல்லாம் தரித்து அவனை அப்படியே டைனிங் டேபிள்ல உட்கார வச்சாங்களா? போடப்பட்ட அந்த மேஜை தன் ஊனையும் தன் குறையையும் மறைத்து போட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உன் வாழ்க்கையில் எத்தனையோ குறைச்சல் இருந்தும், ஐயா பழுதிருந்தும், என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் பிதாவினிடத்தில் உனக்கு இரக்கம் கிடைத்திருக்கிறது. நீ ஒருவேளை செத்தவனை போல் மறக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், உன் ஜீவிய காலமெல்லாம் நீ வாழ்ந்திருப்பதற்கு, சுகித்திருப்பதற்கு, நன்மை பெற்றிருப்பதற்கு நான் உனக்கு அனுக்கிரகம் செய்வேன். அப்பொழுது உன் குறையெல்லாம் மறைக்கப்பட்டு விடும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நீ வாழ்நாளெல்லாம் புசித்து குடித்து நீ பூரிப்பாய் இருப்பாய். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் சத்தவனை போல் எண்ணப்படுகிற உன் வாழ்க்கை மறுரூபமாக்கப்படுகிறது. உடைந்து போன பாத்திரமாகிய உன் வாழ்க்கை மீண்டும் எடுப்பித்து கட்டப்படுகிறது.
சாவ நீ குறிச்சுக்கிட்ட. கர்த்தர் சொல்றார், நீ சாக மாட்ட. நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். கடைசியா சொல்லி முடிச்சற, ஒரு மனுஷன் கல்லறைகளிலே குடியிருக்கிற ஒரு மனுஷன் செத்தவனை போல் எண்ணப்படுகிறார். சரீரத்தெல்லாம் அடிச்சு நொறுக்குமா, சங்கிலில கட்டினா கூட அடங்க மாட்டா. 6000 பிசாசு. வேதம் சொல்கிறது, மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிச்சீங்கன்னு சொன்னா, ஐயா அங்கே பன்றிகளின் குடியிருப்பு, பிரேத கல்லறை அந்த தேசத்திலே தான் இருப்பான். 6000 பிசாசு பிடிச்சவன். அவனை தன் குடும்பமே மறந்தார்கள். எல்லாராலும் மறக்கப்பட்டான். செத்தவனை போல் மறக்கப்பட்டவன், செத்தவனை போல் மறக்கப்பட்டவன், உடைந்த பாத்திரத்தை போல் எண்ணப்பட்டவன். உற்றியா 6000 பிசாசு பிடிச்சவன். அவன் வீட்டுக்கு ஆகாதவன், குடும்பத்துக்கு ஆகாதவன், வியாதி பிடிச்சவன், நொந்து போனவன். இதெல்லாம் எதுக்கியா? இனி இவன் காலம் முடிச்சியா, உற்றியா என்றெல்லாம் சொல்லிட்டு இருந்த நேரத்துல தான் தேவனுடைய பிள்ளையே, அந்த கதனேருடைய தேசத்திலே மார்க்கு சுவிசேஷம் 5:1 சொல்லுகிறது, அந்த கதரேனருடைய தேசத்தில் என் கர்த்தராகிய இயேசு வந்தார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. எனக்கு வாழ்க்கையில மறக்கப்பட்டாயா? ஏன் நீ மறக்கப்பட்டாய்? உன் சரீரத்தில் இருந்த சுகமெல்லாம் கெட்டு போச்சு, ஆரோக்கியமெல்லாம் நஷ்டப்பட்டு போச்சு. ஆரோக்கியம் இருந்த காலத்திலிருந்து எல்லாருக்கும் வேணும், ஆனா இன்னைக்கு யாருக்கும் வேண்டாம். உன் சரீரத்தில் பலன் இல்லை. உன் வாழ்க்கையை நினைச்சா எல்லா பணமும் தொலைஞ்சு போச்சு. குடும்ப நிலை சுக்குநூறா போச்சு. பிசாசினால் பாதிக்கப்பட்டு குடும்பம் சின்ன பின்னமா போச்சு. வாழ்க்கையெல்லாம் தொலைஞ்சு எல்லாம் அழிஞ்சு போச்சு. உடைந்த பாத்திரத்தை போலானே. எனக்கு வாழ்க்கையே இல்லை பாஸ்டர். எனக்கு யார் இருக்கிறார்கள்? என் அப்பா கூட திரும்பி பார்க்க மாட்டேன், எங்க அம்மா கூட நினைச்சு பார்க்க மாட்டேன். ஐயா உடன் பிறந்தவர்கள் கூட திரும்பி பார்க்க, கட்டின மனைவி கூட நீ உயிரோடு இருக்கிற செத்துறியான்னு சொல்ற. ஐயா நான் என்ன செய்ய? மறக்கப்பட்டவனாய் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கையா. எதற்கு இந்த உலகத்தில் இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு என்று சொல்லுகிறாயோ? உன் வாழ்க்கையில் இருக்கிற வேதனை நிமித்தம், கஷ்டத்தின் நிமித்தம், கடனின் நிமித்தம், துக்கத்தின் நிமித்தம், துயரத்தின் நிமித்தம், பாடுகள் நிமித்தம் ஐயா எல்லாரும் உன்னை மறந்தார்களோ? உன் வீட்டுல எத்தனை பேர் வந்து மதியம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? உன் வீட்டுல எத்தனை பேர் சொந்த சொக்கார வந்தாங்க தெரியுமா? ஆனா இன்னைக்கு ஒருத்த கூட வீட்டுக்கு வரலையே. உன் வீடு வருத்தத்தின் வீடு, கஷ்டத்தின் வீடா போச்சு. என் வீடு கடன் வீடா போச்சு. என் புருஷன் இருந்த காலத்துல என் வீட்டுல எப்ப பார்த்தாலும் சொந்த சொக்காரங்க. ஐயா என் புருஷன் மரிச்சு போனா, என் வீடு பரதேசி வீடு போல ஆகி போச்சு. ஐயா மனைவி இருந்த காலத்துல எல்லாம் நல்லா இருந்துச்சு, என் வீடு இன்னைக்கு மறக்கப்பட்ட வீடா போச்சு. என் பிள்ளை இருந்த காலத்துல எல்லாம் நல்லா இருந்துச்சு, ஆசீர்வாதமா இருந்துச்சுங்க. இன்னைக்கு என் வாழ்க்கைய யாரு கூட திரும்பி பார்க்கறது இல்ல, என்ன கூட கேட்கறது இல்ல. உடைந்த பாத்திரத்தை போல் தூக்கி வீசப்பட்டிருக்கிறேன். என்னன்னு கூட கேட்காத நிலையில இருக்கிறேன் என்று அழுது புலம்பி கண்ணீரோடு இந்த மைதானத்துக்குள் வந்திருக்கிறாயோ? தூரத்திலும் சமீபத்திலும் நின்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையை உனக்காக தான் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். கர்த்தர் உனக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கிறார். உன்னை தேடி, உன்னை தேடி உன் பிராண தகப்பனாகிய நான் வருவேன். கதரேனருடைய தேசத்தில் இயேசு வந்தது போல இந்த மைதானத்திலே இன்றைக்கு செத்தவனை போல் மறக்கப்பட்டிருக்கிற உன்னை தேடி, உடைந்த பாத்திரத்தை போல் இருக்கிற உன்னை தேடி இயேசு வந்திருக்கிறார். நண்பனே உன்னை தேடி இயேசு வந்திருக்கிறார். இயேசு வந்தா உனக்குள் இருக்கிற 6000 பிசாசை உன்னை விட்டு மாற்றி, உன் பலவீனத்தை நீக்கி, உன் நோவுகளை நீக்கி, உன் கடனை போக்கி, உன் கஷ்டத்தை இல்லாமலாக்கி, உன் வீட்டில் இருக்கிற தரித்திரத்தை மாற்றி, உன் குடும்பத்தில் இருக்கிற போராட்டத்தை நீக்கி, குடும்ப சண்டையை நீக்கி, வழக்கை நீக்கி, என் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு செய்ததை நீ ஊரெல்லாம் போய் சொல்லு, உலகத்துக்கு எல்லாம் சொல்லு. என்ன கர்த்தர் சுகமாக்கினார், இயேசு விடுதலையாக்கினார், நான் மீண்டும் உயிர் பெற்றேன், மீண்டும் வாழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லு. ஆண்டவர் சொன்னார், இப்போ இப்போ ஊரெல்லாம் போய் சொல்லு. நீ எங்கெல்லாம் உனக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் என்ன சொல்றா. எல்லா உலகமும் பிரமிச்சு பார்த்தா. பிசாசு பிடிச்சவன், 6000 பிசாசு பிடிச்சவன், யாரு சிந்திக்காதவன் ஊருக்கு வந்துட்டான்டா. எப்படிடா? எப்படி? என் கர்த்தரால் ஆகாதது ஒன்றும் இல்லை, என் தெய்வத்தால் ஆகாதது ஒன்றும் இல்லை. மீண்டும் உன்னை
கர்த்தர் பலவான் கையில் உள்ள அம்பை போல் ஆண்டவர் மாற்றுவார். மீண்டும் உன்னை கர்த்தர் எழுந்திருக்க பண்ணுவார். உனக்கு ஒரு பிரகாச காலம் இருக்கிறது. தீர்க்க தரிசனமா சொல்றேன், உனக்கு ஒரு விடிவு காலம் வந்து விட்டது. இந்த பேரின்ப பெருவிழா வேறு யாரோ ஒருவருக்காக என்று சொல்லாதே, உனக்காக தான் கர்த்தர் இந்த பேரின்ப பெருவிழாவை ஏற்படுத்தினார். இது உனக்காக, உடைச்ச பாத்திரமாகிய உனக்காக, செத்தவனை போல் மறக்கப்பட்ட உனக்காக. இந்த உலகமே உன்னை குறித்து மேன்மையாய் பேச போகிறது. உன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்த போகிறார். உன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்த போகிறார். கர்த்தருடைய குடும்பத்தார் எல்லாரிலும் கனம் பண்ண போகிறார். யாபேசை ஆண்டவர் சகோதரர்கள் எல்லாரையும் விடவும் ஆசீர்வதிச்சது போல எழுதி வச்சுக்க, இன்றிலிருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். அவ என்ன அரசாங்க சம்பளம் வாங்கட்டும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய சம்பாத்தியம் இருக்கட்டும், நீ கவலைப்படாத. உன் வீட்டுல ஒரு நாள் சாப்பிட கூட வழி இல்லாம, நீ கஷ்டத்தோட வாடகை கொடுக்க கூட வழி இல்லாம, வேதனையோட எல்லாராலும் மறக்கப்பட்டு, ஐயா சொத்து இருந்தா சுகம் இருந்திருந்தா, 7 மாடி வீடு இருந்துச்சுன்னு சொன்னா, கார் பங்களா இருந்துச்சுன்னு சொன்னா, வீட்டை அத்தனை பேர் வருவாங்கல்ல, ஐயா நீங்க தான் ஐயா அப்படி சொல்லுவான்ல. எனக்கு யாரும் உன் வீட்டை வரல, உன்னை யாருன்னே கேட்கல, உனக்கு ஒரு கல்யாண பத்திரிகை கூட வைக்க மாட்டேன்றானே ஐயா, ஒரு வீடு பிரதிஷ்டை கூப்பிட மாட்டேன்றானே, ஒரு செத்த வீட்டு கூட உன்னை கூப்பிட மாட்டேன்றானே, நல்ல காரியம் நடந்துச்சுடா அவனை சொல்லாதேன்றாங்கல்ல. உடைஞ்சு போயிருக்கல்ல, கண்ணீரோடு இருக்கல்ல, துக்கத்தோடு இருக்கல்ல, உடைஞ்சு போனல்ல, நிந்தையினால் என் இருதயம் உடைந்தது. இந்த உடைந்த பாத்திரத்தை உருவாக்க, இந்த சத்தவனை உயிரோடு எழுப்ப, உனக்கு பிராணன் அருள வேறு எவராலும் முடியாது. நீயும் ஆராதிக்கிற, நானும் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தராகிய தெய்வத்தால் இன்றைக்கு முடியும். இன்றே 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 ரட்சணிய நாள், இதே அனுக்கிரக காலம். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்கிறார். கண்ணீர் வெடிச்சு கடன்பட்ட, கஷ்டப்பட்ட, துயரப்பட்ட உன்னை என் கர்த்தராகிய தெய்வம் அநேகருக்கு அடைக்கல பட்டணமா வைக்க போறார். அடைக்கல பட்டணமா வைக்க போறார். ஐயா உன் ஆசீர்வாதமா கர்த்தர் மாற்ற போகிறார். வானஸ்தாஸ்திரிகளுக்கு வழி காண்பிப்பதற்கு ஒரு நட்சத்திரம் தேவைப்பட்டதே, அந்த நட்சத்திரமா கர்த்தர் உன்னை மாற்ற போறார். 2019 கர்த்தர் உன்னை மாற்ற போறார். உன் பிள்ளை ஆண்டவர் மாற்ற போறார். உன் குடும்பத்தை ஆண்டவர் மாற்ற போகிறார். மறக்கப்பட்ட உன் குடும்பம் எல்லாரும் அவனை விட்டுறியா, அவனை சொல்லாதையா, அவன் பேரை கூட உச்சரிக்காதையா அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தர் சொல்றார், ஊரெல்லாம் உன் பேரை ஆண்டவர் சொல்ல போகிறார். நீ ஊரெல்லாம் பெருமைப்படுத்தப்பட போகிறார். உன்னை வெறுத்து தள்ளினவர்கள் நீங்க இல்லாம வேற வழி இல்லைன்னு சொல்ல போறாங்க. உன் பாதத்தில் சரணடைவாங்க. உன் பக்கத்துக்கு வருவார்கள். நீ அதை காண்பாய், நீ அதை கேட்பாய். நிச்சயம் அது நடக்கும். இது 2019 ஆண்டிலே கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனம். மீண்டும் உயிர் பெற்று நீ எழும்ப போகிறாய். மீண்டும் நீ செழிக்க போகிறாய். மீண்டும் பிரகாசிக்க போகிறாய். உன் நன்மைகளை தடுப்பவன் யார்? உன் ஆசீர்வாதத்தை தடுப்பவன் யார்? உன் பெயர் பிரஸ்தாபத்தை கெடுப்பவன் யார்? கர்த்தர் உனக்காய் குறுக்கிடுவார். பலவீனப்பட்ட உன்னை, செத்துப்போன உன் கால்களை கர்த்தர் பலப்படுத்தி எழுந்து உன்னை நடக்கச் செய்வார். மான் கால்களை போலாக்கி உன்னை கர்த்தர் கன்மலையின் மேல் நிறுத்துவார். பேச முடியாத உன் தொண்டைய ஆண்டவர் பேச வைப்பார், பாட வைப்பார், பிரசங்கிக்க வைப்பார். கேட்ராக்ட்ல இருக்கிற உன் கண்ணை ஆண்டவர் திறப்பார். கண்ணுக்கு அற்புதம் நடக்கும். ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு, கர்த்தர் சொல்றார், ஹார்ட்ல இருக்கிற பிளாக் கர்த்தர் எடுத்து போடுகிறார். இப்பொழுது ஒரு அறுவை சிகிச்சை உன் சரீரத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை புதுமை போல் மாற்றுகிறேன், உன் சரீரத்தை புதுமை போல் மாற்றுகிறேன், என் கையால உன்னை உருவாக்குகிறேன். ஆண்டவர் சரியாக்கி கொடுக்க போகிறார். நீ பலப்பட போகிறாய். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட போகிறாய். தீர்க்க தரிசனமா சொல்றேன், பாழடைஞ்ச உன் வீட்டை ஆண்டவர் பிரகாசிப்பிக்க போகிறார். பாழடைஞ்ச உன் வீட்டை ஆண்டவர் பிரகாசிப்பிக்க போகிறார். உன் வீட்டில் சந்தோஷமா நீ சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு? இன்னையிலிருந்து நீ சந்தோஷமா சாப்பிடுவேன். உன் வீட்டில் நன்மை உண்டா? உன் பிள்ளைகளோட சாப்பிடுவேன், உன் மனைவியோட சாப்பிடுவேன், உன் புருஷனோட சாப்பிடுவேன்.
ஐயா, உள்ளேயே குமுறி குமுறி எத்தனை வேதனையை சுமந்துகிட்டு நடக்கிற, நீ சுமக்க தேவையில்லை. கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீ உடைஞ்சு கிடக்கிற ஆண்டவருக்கு தெரியும். உன்னை உருவாக்குவது குயவனுடைய கையில் இருக்கிற களிமண் போல அர்ப்பணிச்சிட்டனா அது அவர் கடமை. அவர் உருவாக்கிப்பார். அவர் யெகோவா உசேனு, யெகோவா உசேனு, உன்னை உருவாக்குகிற தெய்வம். இல்லாமல் சகலவற்றையும் இருக்கிறதை போல அழைக்கிற கர்த்தராகிய தேவன் உனக்கு சொல்லுகிறார், உனக்கு வாசலை திறப்ப. இந்த 2019 எழுதிவை, இந்த டேட்டை போட்டு எழுதிவை. February 17th என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். தீர்க்க தரிசனமா கர்த்தர் சொன்ன நாள். எனக்கும் என் பிள்ளைக்கு என் குடும்பத்துக்கு ஆண்டவர் சொன்னார், நீ இனி மறக்கப்படுவதில்லை, நீ மறக்கப்படுவதில்லை, நீ மறக்கப்படுவதில்லை. எல்லாரும் எழுந்திருக்கலாமா?